ஜேர்னி ஆடியோ 47 வாய்ஸ் சந்திரகலா. தர்ம ஆச்சரணை அப்படின்னு சொல்றாங்க. பெர்ஃபார்மிங் யுவர் தர்மா. தர்மம் என்றால் மோட்சத்துக்கு வழி. தர்மம் எப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு ப்ராட் டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷாலமான ஒரு விரிவான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. தர்மம் அப்படின்றது வர்ணம் இன்னும் ஆசிரமம் அப்படின்ற இந்த 2 விஷயங்களை குறிக்கிறது தான் தர்மம் அப்படின்னு சொல்றோம். இப்ப வர்ணம் அப்படின்னா என்னன்னா ஆன்மாவோட வயசு இல்லைன்னா ஆன்மாவோட பக்குவ நிலை, அதை குறிச்சு சொல்றதுதான் வர்ணம் அப்படின்னு சொல்றோம். ஆன்மாவோட வயசும் அதோட பக்குவத்தையும் அதை சார்ந்து சொல்ற விஷயம்தான் வர்ணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரமம் அப்படின்னும் போது உடலுக்குரிய வயதும் உடலுக்குரிய தர்மங்களையும் பத்தி சொல்றது. இன்னொரு வாட்டி சொல்லிக்கலாம். வர்ணம் அப்படின்னா ஆன்மாவோட வயது, ஆசிரமம் அப்படின்னும் போது உடலோட வயது. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் நம்ம தர்மத்துக்குரியது. வர்ண ஆசிரம தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. வர்ணானுசாரம் அப்படின்னா 4 விதமான இந்த வர்ணங்களை பிரிச்சிருக்காங்க. 4 டைப்ஸ் ஆஃப் சோல்ஸ் ஆர் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. உடலுக்கு சார்ந்த ஒரு விஷயங்களை உடலுக்கு சார்ந்த விஷயங்களை சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உடலுக்குரிய நிறைய வேலைகள் எல்லாமே நம்ம இங்க செய்யறோம் இல்லையா, அது எல்லாமே சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மனசு ஆதாரமா செய்யறது வைஷ்யர்கள் அப்படின்னு சொல்றாங்க. புத்திக்கு ஆதாரமா செய்யறது க்ஷத்ரியர்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆன்மாவுக்குரிய விஷயங்கள் செய்யறது அந்தராத்மா பிராமணர்கள் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு நிலையிலையும் தர்மம் அப்படின்றது வேறு வேறா மாறுபடுது. அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தர்மம் அப்படின்றது தன்னோட நிலையை பொறுத்து மாறுது. இந்த ஆசிரம தர்ம அனுசாரம் 4 நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மோட்சம் அப்படின்னும் போது வர்ணாசிரம தர்மங்கள் நீங்க எப்போ ஃபாலோ பண்றீங்களோ இதை பொறுத்து இதுலேருந்து நீங்க எப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குதோ, இந்த வர்ணாசிரம தர்மத்தை நீங்க சரியா கடைப்பிடிச்சு எப்போ நீங்க வாழ்க்கையில அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ அப்போ உங்களுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. தர்மம் அப்படின்றது தான் மோட்சத்துக்கு வழி. இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா இந்த 4 உடல்நிலைகள் நம்ம புரிஞ்சுக்கணும். பாடி, மைண்ட், இன்டெலெக்ட் அண்ட் செல்ஃப் ஓரியன்டட், சோல் ஓரியன்டட், இந்த சூத்ர, வைஷ்ய, க்ஷத்ரிய, பிராமண இதை புரிஞ்சுக்கணும். அதே நிலையில பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச அப்படின்ற இந்த நிலைகளையும் நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான், அதுக்குரிய தர்மங்களை சரியா செய்யும் போதுதான் நமக்கு மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. பயணம் தொடரும்.